பரப்பளவின் SI அலகு என்ன? A மீட்டர், B மீட்டர் பர் வினாடி, C சதுர மீட்டர், D கனமீட்டர். ஆன்சர் C சதுர மீட்டர். நமக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நம்ம கீழே ஆன்சர் அப்படின்றத கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டாவது கேள்வி, கன அளவின் SI அலகு என்ன? A மீட்டர், B சதுர மீட்டர், C கனமீட்டர், D லிட்டர். ஆன்சர் C கனமீட்டர். மூன்றாவது கேள்வி, திசைவேகத்தின் SI அலகு என்ன? A மீட்டர், B மீட்டர் பர் வினாடி, C மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர், D கிலோமீட்டர் பர் மணி. ஆன்சர் மீட்டர் பர் வினாடி B. முடுக்கத்தின் SI அலகு என்ன? A மீட்டர் பர் வினாடி, B மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர், C கிலோமீட்டர் பர் மணி, D மீட்டர். ஆன்சர் B மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். ஐந்தாவது கேள்வி, அழுத்தத்தின் SI அலகு என்ன? ஆன்சர் A ஜூல், B வாட், C நியூட்டன், D பாஸ்கல். ஆன்சர் D பாஸ்கல். ஆறாவது, ஆற்றலின் SI அலகு என்ன? A நியூட்டன், B வாட், C ஜூல், D பாஸ்கல். ஆன்சர் C ஜூல். ஏழாவது கேள்வி, விசையின் SI அலகு என்ன? A ஜூல், B வாட், C நியூட்டன், D பாஸ்கல். ஆன்சர் C நியூட்டன். எட்டாவது கேள்வி, திறனின் SI அலகு என்ன? A ஜூல், B வாட், C நியூட்டன், D பாஸ்கல். ஆன்சர் B வாட். ஒன்பதாவது கேள்வி, மின்னோட்டத்தின் SI அலகு என்ன? A வோல்ட், B ஓம், C ஆம்பியர், D வாட். ஆன்சர் C ஆம்பியர். பத்தாவது, மின்தடையின் SI அலகு என்ன? A வோல்ட், B ஓம், C ஆம்பியர், D வாட். ஆன்சர் B ஓம். இப்போ நம்ம 10 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம். நம்ம 10க்கு எத்தனை மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்றத கீழே மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணால் நம்ம 10க்கு 10 சரியாக சொல்லியிருக்கோம். ஒருவேளை நம்ம இப்போ மேலே இருக்கக்கூடிய இதில் விடைகளை நம்ம தப்பாக குறிச்சிடுறோம் அப்படின்னா கீழே மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம 9ஆவதும் 10ஆவதும் தப்பாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு எந்தெந்த கேள்விகள் தவறு அப்படின்றது இந்த இடத்துலையே காட்டும். மறக்காமல் இந்த பக்கத்தோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாரும் பயன்படுத்தி பாருங்கள். உங்களோட டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் இது. மறக்காமல் இந்த லிங்கை தரேன், யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.